இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இன்னொரு ரவுண்ட் எதுக்குடி? அவளே செலக்ட் பண்ணிடு. ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பசங்க இன்னும் ரெடி கூட ஆகல. 5 மினிட்ஸ்ல அவங்க ரெடி ஆயிடுவாங்க. ஆனா பேக்ஸ்ல புக் இல்ல, லஞ்ச் பாக்ஸ்ல ஃபுட் இல்ல, ஷூஸையும் க்ளீன் பண்ணல. இப்ப நீங்க அவங்கள டைம்க்கு கரெக்டா ஸ்கூலுக்கு அனுப்பணும். என்ன பண்ணுவீங்க? நீங்க எப்படி பண்ண போறீங்க? பசங்க ரூம் மேல இருக்கு. Your time starts now. போமா. குப்தா, இந்த பொண்ணு ஏன் போக மாட்டேங்குது? என்ன அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கா? ஐயோ, அம்மா நீ ஏன் எதுவும் செய்யல? நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் சார்? இனிமே நீ எதையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. உன்னை இப்ப அவங்களே வேலையை அனுப்பிடுவாங்க. அது என்னம்மா அப்படி கேக்குற? பிள்ளைங்களை ரெடி பண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு தானே? ஐயோ குப்தா, என்ன இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா? பொறுமையாக பார். கேக்குற? ஸ்கூலுக்கு போறதுக்கு இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. பசங்க ஸ்கூலுக்கு ரெடி ஆகலனா அப்போ நான் செய்யற வேலையில நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம். அந்த மாதிரி சிச்சுவேஷன் வராம தடுக்கிறது தான் என்னோட வேலை. மறுபடியும் நான் எதுக்காக அந்த சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும்? இந்த மாதிரி மறுபடியும் நடக்காதுங்கிற நம்பிக்கையில தான் நான் எதுவுமே செய்யல. வெரி குட். மிஸ்டர் குப்தா, எவ்வளவு அழகா சொல்றால, எவ்வளவு நல்லா யோசிக்கிறா. அப்படியே என்ன மாதிரியே இருக்கா. என்ன சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கு. அச்சோ, அட கடவுளே. ஆனா இந்த பாலகிக்கு அந்த பாலகி எப்படி தெரிஞ்சா? எவ்வளவு யோசிச்சாலும் இது என் மூளைக்கு எட்டவே மாட்டேங்குதே. எல்லாம் அந்த யமனோட லீலை. எடுத்துக்கோங்க. எப்பவும் நீங்க தானே எல்லாருக்குமே கொடுக்கறீங்க. இது நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம். ஆகாகா, காஃபினாலும் காஃபி, ரொம்ப அருமையான காஃபி. ஓ முகரக்கட்ட மாதிரி இருக்கு. இந்த காஃபில சர்க்கரையே இல்ல. எனக்கு நிறைய இருக்கே. நான் தான் உங்களுக்கு சுகர் இருக்குன்னு சுகர் போடவே இல்லை. அங்கிளுக்கு சுகர் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதானே, நாங்க யாரும் இதை உங்ககிட்ட சொல்லலையே. அது வந்து நீங்க டேப்லெட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் பார்த்தேன். என் அப்பாவும் கூட சுகருக்கு அதே டேப்லெட்ஸ் தான் போட்டுப்பாரு. ஓ, நீங்க பிஸ்கெட் சாப்பிடும்போது கூட நான் பார்த்தேன். உள்ள பார்த்தா அந்த கவர் மேல சுகர் ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு. அதான் உங்களுக்கு சுகர் ஃப்ரீ காஃபி எடுத்துட்டு வந்தேன். ஐயோ, கலக்குறாளே.
சொன்னதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேலை செய்யறதே ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது நீ பார்த்து புரிஞ்சுக்கிட்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிட்ட. நீ சூப்பர்மா. தேங்க்யூ சார். அண்ணா செஞ்ச ஒரு காஃபிக்கு இந்த அளவுக்கு புகழணுமா அங்கிள்? இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்ல தங்க வச்சா தேவையில்லாத ப்ராப்ளம் தான். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவளோட ஹஸ்பண்ட் துபாய்ல இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படின்னா நீ கூட இந்த வீட்ல இருக்க கூடாது இல்லம்மா? உனக்கும் கல்யாணம் ஆகலல்ல? லாஜிக் தான். அப்பாவுக்கு காஃபில சுகர் போடாம கொடுத்தாங்களே, அந்த பொண்ணையும் நீங்க செலக்ட் பண்ணலாம்ல? தெளிவா முன்கூட்டியே யோசிக்கிற, செய்யற வேலையில கவனத்தோட இருக்கிற பொண்ணா இருக்காங்க. சூப்பர் சார். நீங்க டேலண்ட் இருக்கிறவங்கள கரெக்டா கண்டுபிடிச்சிடுறீங்க. சார், மனோகரி அம்மா கிட்ட போனை கொடுக்குறேன். நீங்களே சொல்லிடுங்க சார், அந்த பொண்ணையே செலக்ட் பண்ண சொல்லி. சரி, கொடு. ஓகே சார். சார் பேசணுமா உங்ககிட்ட? சொல்லு அமர். மனோகரி, இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ராத்திரி என்கிட்ட சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு செகண்டா வந்த அந்த பொண்ணு கேட்டகர் பொசிஷனுக்கு கரெக்டா இருப்பான்னு தோணுது. அந்த பொண்ணையே நாம செலக்ட் பண்ணலாம்ல? நீ என்ன சொல்றியோ அதையே செய்றோம் அமர். ஆனா நாங்க எப்படியும் லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் வந்துட்டோம்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல லாஸ்ட் ரவுண்ட்ல யார் வின் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சிரும். அதை வச்சு டிசிஷன் எடுத்துக்கலாம்னு நினைச்சோம். நமக்கு தேவையானவங்க பசங்களுக்கு பெஸ்ட் கேர்டேக்கர் தானே? ஆமா, நீங்க நேர்ல அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததால எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாடுங்க. சரி அமர், நான் பாத்துக்கிறேன். பாய். பாய். என்ன ராத்தோட், அந்த செகண்டா வந்த பொண்ணு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்கு. உன்னோட ரெக்கமெண்டேஷனா? ஐயோ, என்னோட ரெக்கமெண்டேஷனா? எனக்கெல்லாம் அவ்வளோ சீன் இல்லம்மா. சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்களே, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நீலா இங்க தானே இருக்கா, அதனால தப்பு நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. என்ன காலையில இருந்து என்னையே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி இல்லம்மா, நம்ம எல்லாரும் இங்க தானே இருக்கோம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சரிதானங்களா மேடம்? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? யாரு ஹெல்ப் பண்றாங்க? யாருக்கு ஹெல்ப் பண்றாங்க? என்னடா திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி இவங்க எதுக்கு இப்ப கடுகடுன்னு இருக்காங்க? அடடடடடா, போனவங்க என்ன வராமையே இருக்க போறாங்க? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிட போகுது. நீங்க எதுக்காக சண்டை போடுறீங்க?